எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி அப்ளிகேஷன் ஆஃப் டெரிவேட்டிவ் சாப்டரில் எக்ஸசைஸ் 6.3 15th சம் சொல்லித்தரேன். ஃபைண்ட் டூ பாசிட்டிவ் நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய் சச் தட் தர் சம் இஸ் 35 அண்ட் த ப்ராடக்ட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5 இஸ் எ மேக்ஸிமம்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ சம் வந்து 35ன்றனால the டூ நம்பர்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 35ன்னு எடுத்திருக்கோம். இது எல்லாமே ஃபங்க்ஷன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருக்கிறனால ஒய் ஈக்குவல் டு 35 மைனஸ் சிக்ஸ், எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு போயிட்டா 35 மைனஸ் சிக்ஸ். ஸோ அடுத்தது ப்ராடக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால ஃபங்க்ஷன் வந்து பி ஆஃப் எக்ஸ் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பவர் 5, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்து 35 மைனஸ் சிக்ஸ் பவரில் 5. ஸோ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட். இப்போ இதில் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒன்று பி டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறமா அதை ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பி டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் அந்த எக்ஸ் வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவாக இருந்ததுன்னா மினிமம், நெகட்டிவாக இருந்தால் மேக்ஸிமம். இப்போ மேக்ஸிமம்ன்றனால இப்போ நெகட்டிவ் தான் அதில் வரணும். இப்போ ரெண்டு டேர்ம் இருந்தாலே யூவி மெத்தட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் பி டேஷ் ஆஃப் எக்ஸ். யூவிக்கு என்ன ஃபார்முலா? யூ வி டேஷ் ப்ளஸ் வி யூ டேஷ். யூனா எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கணும். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ செயின் ரூல் 5 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4, அப்புறமா எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் இதை அப்படியே வச்சுக்கலாம் 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போ இதில் வந்து எது காமன் டேர்மை வெளியே எடுத்துட்டா நமக்கு எக்ஸ் கால்குலேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எக்ஸ் காமனாக இருக்குது, 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 காமனாக இருக்குது. ஸோ 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 வெளியே எடுத்தாச்சு. இப்போ ரிமைனிங் வந்து மைனஸ் 5xன்னு இருக்குது. இங்கே வந்து எக்ஸ் வெளியே எடுத்தாச்சு. இப்போ 2 இருக்குது. இப்போ இங்கே 35 பவர் 5 இது. ஸோ இந்த டேர்ம் அப்படியே வச்சுருக்கிறனால ஸோ இங்கே வந்து பவர் 4 வெளியே எடுத்ததுனால ஒரு டேர்ம் இருக்கும் ப்ளஸ் 35 2 இன்ட்டு 35 மைனஸ் எக்ஸ் அந்த டேர்ம் இருக்கும். ஸோ எக்ஸ் இன்ட்டு 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4, இங்கே மைனஸ் 5x, 35 2 ஜர் 70 மைனஸ் 2x. ஸோ எக்ஸ் இன்ட்டு 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 70 மைனஸ் 5x மைனஸ் மைனஸ் 2x மைனஸ் 7x. ஸோ எக்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு பி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். So this equal to 0. So x 35 minus x power 4 70 minus 7x equal to 0. So x equal to 0 இது ஒரு வேல்யூ கிடைக்கும். இன்னொன்று 35 minus x equal to 0ன்னு எடுத்துக்கிட்டோன்னா x equal to 35 இது ஒரு வேல்யூ கிடைக்கும். 70 minus 7x equal to 0ன்னு எடுத்தோன்னா 7x equal to 70, x equal to 70 divided by 7 cancel பண்ணால் 10, x equal to 10. ஸோ இது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இது வந்து 0 எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஹோல் டேர்மும் 0 ஆகிடும் செகண்ட் ஆர்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்போ, டபுள் டேஷ் பண்ணுறப்போ. அதே மாதிரி 35 எடுத்தாலும் இங்கே 35 சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 35 மைனஸ் 35 0 ஆகிடும். அதனால் இந்த டேர்மும் 0 ஆகிடும். அதனால் இது ரெண்டும் நாட் பாசிபிள். இதுதான் எடுத்துக்க முடியும். x equal to 10 தான் எடுத்துக்க முடியும். ஸோ டபுள் டேஷ் எப்படி பண்ணுறது கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பி டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 70 மைனஸ் 7xன்னு. நம்ம இப்போ டபுள் டேஷ் வந்து இப்போ இதில் 3 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால UVW இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம். UVWனா U டேஷ் ஃபஸ்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம், VW அப்படியே வச்சுக்கணும். அப்புறமா V டேஷ் செகண்ட் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், UW அப்படியே வச்சுக்கணும். அப்புறம் W டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், UV அப்படியே வச்சுக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஸோ U டேஷ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1. இப்போ VW இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கலாம். 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 70 மைனஸ் 7x ப்ளஸ் V டேஷ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுறப்போ இந்த டேர்ம் 4 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 n அந்த nx பவர் மைனஸ் 1 ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இப்போ 4 மைனஸ் 1 3, அப்புறம் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1. அப்புறம் இந்த ரெண்டு டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம். அதனால் எக்ஸ் 70 மைனஸ் 7x ப்ளஸ் அப்புறமா டபுள் டேஷ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 7 வரும். எக்ஸை 1 ஆகிடும். அதனால் இதுக்கு 70 கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். மைனஸ் 7. இப்போ இது ரெண்டும் அப்படியே வச்சுக்கலாம். எக்ஸ் 35 மைனஸ் எக்ஸ் பவர் 4. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு இப்போ டபுள் டேஷில் எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 10 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா பி டபுள் டேஷ் ஆஃப் 10
இப்போ இங்கே இதில் 7 10s are 70 ஆகிடும். இந்த 70 minus 70 0 ஆகிடுறனால இந்த டேர்ம் ஃபுல்லாக 0 ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் 10 சப்ஸ்டியூட் பண்ண 7 10s are 70. இந்த டேர்ம் 70 minus 70 0 ஆகிடனால இந்த டேர்மும் 0 ஆகிடும். இப்போ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ இது -7 இருக்குது, எக்ஸ் வந்து 10 இருக்குது, 35 minus 10 power 4. ஸோ இந்த டேர்ம் வந்து 35 minus 10 வந்து 25. ஸோ 70 into 25 power 4. நம்ம வேல்யூ வேணும்னு அவசியம் நெகட்டிவாக பாசிட்டிவ். ஸோ நெகட்டிவில் இருக்கிறனால த ஃபங்க்ஷன் இஸ் மேக்ஸிமம் தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பாசிட்டிவ் நம்பர்ஸ் வந்து ஒரு நம்பர் எக்ஸு 10 கண்டுபிடிச்சாச்சு. ஒய் வந்து 35 minus எக்ஸ்ன்னு எடுத்துருக்கனால 35 minus 10 வந்து 25. ஸோ ஒய் ஈக்குவல் டு 25. இது ஒரு ஆன்சர். எக்ஸும் ஒய்யும் the two numbers are 10 and 25. The answer. Next 16th sum. Find two positive number whose sum is 16. So x plus y equal to 16 எடுத்துக்கலாம். So y equal to 16 minus x ன்னு வரும். And the sum of whose cubes is minimum. Cubesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ் ஆஃப் எக்ஸ் சம்ன்றனால அந்த ஃபார்முலா எடுத்து எஸ் ஆஃப் எக்ஸ் க்யூப்னால எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஒய் க்யூப்னு எடுத்துக்கலாம். எக்ஸ் க்யூப் ஒய் வந்து நம்ம 16 minus எக்ஸ்னால 16 minus எக்ஸ் ஹோல் க்யூப். ஸோ இதுலேயும் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் கால்குலேட் பண்ணோம், தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அப்புறம் எஸ் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸில் இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் பாசிட்டிவாக நெகட்டிவான்னு செக் பண்ணணும். இப்போ எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் பண்ணலாம். எக்ஸ் க்யூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3x². அந்த எக்ஸ் பவர் என் ஃபார்முலா, எக்ஸ் பவர் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா வந்து என் எக்ஸ் பவர் n-1 இருக்கு இல்லையா, அந்த ஃபார்முலா இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் செயின்றனால 3 16 minus x n-1 3 minus 1 2, அப்புறம் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1. இப்போ எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 3x². ஸோ இதில் மைனஸ் இருக்கிறனால -3 into 16 minus x whole square equal to 0. ஸோ 3 காமனாக இருக்குது, வெளில எடுத்துட்டோன்னா x² minus இது a minus b whole square formula. a square 16 square 256 plus b square na x² minus 2ab 16 2s are 32x equal to 0. இந்த plus x² minus x² cancel ஆகிடும். இப்போ minus into minus plus 32x, இந்த 3 இந்த பக்கம் போச்சுனாலும் 0 ஆகிடும். minus 256 equal to 0. so x equal to 256 divided by 32. ஸோ 8 வருது. இப்போ எக்ஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணிச்சு. இப்போ டபுள் டேஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் இதில் இருக்குது, திருப்பியும் எழுதுறேன் நான். எஸ் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஆல்ரெடி கால்குலேட் பண்ணது 3x² minus 3 into 16 minus x². ஸோ இப்போ இதில் எஸ் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 3x² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3 2s are 6x மைனஸ் இது nx பவர் ஃபார்முலாவில் 2 into 16 minus x 2 minus 1 1, அப்புறமா எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் -1. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். 3 2s are 6x ப்ளஸ் 3 2s are 6 into 16 minus x. ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்து எக்ஸ் வேல்யூ வந்து நம்ம 8ன்னு கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணால் 6 into 6 8s are 48 plus 6 into 16 minus 8. 16 minus 8, 6 8s are again 48 ஆகிடும். ஸோ 48 plus 48 96ன்னு வருது. 96 பாசிட்டிவ்ஸ். பாசிட்டிவ்னாலே தட் ஃபங்க்ஷன் இஸ் மினிமம் ஃபங்க்ஷன். ஸோ வேல்யூ வந்து எக்ஸோட வேல்யூ 8ன்னு இருக்குது. ஒய் வந்து நம்ம 16 minus எக்ஸ்ன்னு நேம் கொடுத்தனால 16 minus 8 வந்து 8. ஸோ the two numbers are 8 and 8. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.